பில்ஸ் எடுத்து ப்ராப்பரா பீரியட்ஸ் வரல அப்படின்னா ஏன் வெயிட் லாஸ் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்றாங்க? காரணம் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்றேன். யூட்ரஸோட லைனிங் பார்ட் தான் நம்ம எண்டோமெட்ரியம் சொல்றோம். நமக்கு எவ்ரி மந்த் பீரியட்ஸ் வருது இந்த எண்டோமெட்ரியம்ல கரைஞ்சு வெளியேறதுனால தான். இந்த எண்டோமெட்ரியம் ஹார்மோன் சேஞ்சஸ்னால திக்னஸ் ஆகிட்டே இருக்கும். எவ்ரி மந்த் 4 ஸ்பேசஸ்ல இந்த ப்ராசஸ் நடக்கணும். இது நடந்தா மட்டும்தான் as a விமனால நேச்சுரல் பர்த்தை ரொம்ப ஈஸியா கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மாதவிடாய்கள், அதாவது நம்ம பீரியட் ஆன டே 1ல இருந்து 5th டே வரை இதில் கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த டைம்ல நம்ம பீரியட் ஆனதுக்கு ப்ரீவியஸ் மந்த்ல யூட்ரஸ்ல இருக்க எண்டோமெட்ரியம் ஓல்டு டிஷ்யூஸ் எல்லாமே கரைஞ்சு பீரியடா வெளியேறும். இந்த சூழ்நிலையில இந்த திக்னஸ், அதாவது எண்டோமெட்ரியமோட திக்னஸ் ஆனது 2 to 4 mm இருக்கணும். செகண்ட் ஸ்டேஜ் வளர்ச்சி நிலைன்னு சொல்லலாம். அதாவது நம்ம பீரியட்ஸ் முடிஞ்ச 6வது நாள்ல இருந்து 14வது நாள் வரை இதை கால்குலேட் பண்ணுவாங்க. இயர்லியரா 5 to 7 mm, லேட்டரா 8 to 10 mm இருக்கணும். தேர்ட் ஸ்டேஜ் முட்டை வெளியிடக்கூடிய நிலை, அதாவது செக்ரேட்டரி ஸ்பேஸ்னே சொல்லலாம். ஆஸ் அ உமன் பீரியட் ஆன 15th டேல இருந்து 28th டே வரை இந்த டைமை கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல ப்ராப்பரா ஓவலேஷன் நடந்து எக்கும் ஸ்பெர்மும் கனெக்ட் ஆகி ஒரு இம்ப்ளான்டேஷன் நடக்கிற ஒரு செனாரியோவை கிரியேட் பண்ணும். இந்த டைம்ல எண்டோமெட்ரியம் லேயர் ஆனது 10 to 16 mm இருக்கணும். ஃபோர்த் ஸ்டேஜ் போஸ்ட் மெனோபாஸ் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல ஹார்மோன் செக்ரிகேஷன் இல்லாதவங்களுக்கு 5 mmக்கு கீழேயும், ஹார்மோன் செக்ரிகேஷன் இருக்கு அப்படின்றவங்களுக்கு 8 mm வரையும் இருக்கலாம். இது நார்மல். அசாதாரணமான சூழ்நிலையில எண்டோமெட்ரியம் திக்னஸ் 16 mm விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா பாலிப்ஸ் மற்றும் ஹைப்பர்ப்ளோசியா அப்படின்ற ஒரு ஸ்டேஜை கிரியேட் பண்ண மாதிரி. எண்டோமெட்ரியம் திக்னஸ்னால நீங்க அஃபெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா ஹார்மோன் செக்ரிகேஷன் பண்ணக்கூடிய அயர்ன் பிளஸ் புரோட்டீன் ரிலேட்டடான ஃபுட்டை உங்க டயட்ல சேர்த்துக்கங்க. இந்த பிரச்சனையில இருந்து 120 நாள்ல ஈஸியா வெளியே வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. எஸ், நம்ம வெல்சன்ஸ் கம்யூனிட்டி ஒரு ஃப்ரீ அவேர்னஸ் வெபினார் ஒன்று கண்டக்ட் பண்ண போறாங்க. அதுல மறக்காம உங்களை கனெக்ட் பண்ணிட்டு ஃபர்டிலிட்டி எக்ஸ்பர்ட் கிட்ட உங்க டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ யார் பார்த்தா கரெக்டா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம